இஸ்ரவேல் யூதா தேசத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வரலாறை குறித்து, சவுல் ராஜாவை குறித்தும் தாவீது ராஜாவை குறித்தும் நாம் சிந்தித்தோம். கடைசியாக கடந்த நாட்களிலே நாம் சாலமோன் ராஜாவை குறித்தும் நாம் சிந்தித்து வந்தோம். சாலமோனுடைய வாழ்க்கையிலையும் இரண்டு கட்டமாக நாம் அவனை சிந்திக்க முடியும். சாலமோனுடைய ஞானம் மற்றும் சாலமோனுடைய வீழ்ச்சி. விஸ்டம் ஆஃப் சாலமோன், த விக்கெட்னஸ் ஆஃப் சாலமோன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சாலமோன் அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டங்களில் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான். கர்த்தருக்கும் சாலமோனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம். இரண்டாவது அவனுடைய தாழ்மை. மூன்றாவது அவனுடைய ஜபம். நான்காவது அவனுடைய ஞானம். அடுத்து அவனுடைய வேலைப்பாடு. ஸோ ஆரம்ப நாட்களில் இப்படிப்பட்ட 5 காரியங்களில் அவன் மிகுந்த சிறந்தவனாக காணப்பட்டான். அடுத்து அவனுடைய வீழ்ச்சியை குறித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். என்னெல்லாம்? ஸோ மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். WWW, வேர்ல்டு வெல்த்து உமன். ஸோ இந்த உலகத்துக்குள்ளாக போனான், எகிப்துக்குள்ளாக போயிட்டான். குதிரைகளை சம்பாதிக்கும்படியாக எகிப்துக்குள்ளாக போனான். ரெண்டாவது, அநேக ஐஸ்வர்யத்தை இன்னும் அதிகமாக ஈட்டி கொண்டான். கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை மட்டும் அல்லாமல் இன்னும் அதிகமாக அவன் சேர்த்து கொண்டான். மூன்றாவது, அந்நிய பெண்களையும் அவன் என்ன செய்தான்? நாடினான் என்று சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். இதனால் தேவன் அவன் மீது கோபம் கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ ஆண்டவர் அவன் மீது கோபப்பட்டு 2 முறை சொப்பனத்திலே தரிசனமாகி நீ போகிற பாதை சரியில்லை என்பதை உணர்த்தினார் இல்லையா? 1 ராஜாக்கள் 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, 10ஆம் வசனம், அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஸோ தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக நம்ம நிற்க முடியுமா? ஆண்டவர் கோபப்பட்டார்னா எப்படி இருக்கும்? இதுவே ஆண்டவர் கிருபையில் அவர் நம்ம மீது இரக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம எதை விரும்புவோம்? இரக்கத்தை விரும்புவோம். ஆனால் இரக்கத்தை பெறுவதற்கு நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறோமா? அநேக சமயங்களில் தேவனுடைய கோபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம். ஆனால் கோபப்பட்டால் மட்டும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறது? கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஆனால் இரக்கம் கிடைக்கும் போது மட்டும் ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. ஸோ இங்கே தேவன் சாலமோன் மீது என்ன செய்கிறார்? கோபப்படுகிறார். 2 முறை சொப்பனத்திலே அவனுக்கு கட்டளையிட்டு இருந்தும் அவன் என்ன செய்யவில்லை? செவி சாய்க்கவில்லை. அந்நிய பெண்களை திருமணம் செய்தது மட்டுமல்ல, அந்நிய தேவர்களை பின்பற்றி போனான், தேவனுடைய கட்டளைகளை விட்டு விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 வசனங்கள் சாலமோனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 1 ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தேவனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆரம்ப நாட்களில் சாலமோன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததை பார்க்க முடியும். ஆனால் அவனுடைய பின்பகுதியை பாருங்கள். 1 ராஜாக்கள் 11:4 என்ன சொல்லியிருக்கு? சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்குறாரு தெரியுமா? உத்தம குணம். ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான், உத்தம குணம், இன்டிகிரிட்டி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உத்தம குணத்தை எதிர்பார்க்கிறார். என்கிட்ட இருக்கா? தாவீது ஒரு இடத்துல சொல்றான், ஆண்டவரே என் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பாரும். என்னிடத்துல வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உமக்கு விரோதமாக ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா என்பதை என்னை சோதித்து பாரும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்கணும். நான் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறேனா, நான் உத்தமனாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். காலேபை குறித்து சொல்லும்போது காலேபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் உத்தமனாக இருந்தான். காலேபினுடைய உத்தம குணத்தை குறித்து தேவன் சொல்கிறார் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் பாருங்க, 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்க முடியும்.
நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். யார் சொன்னது? காலேப் சொல்றான். தன்னுடைய சொந்த சாட்சியை சொல்லுகிறான். நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். 9ஆம் வசனம் பாருங்க. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால். ஃபர்ஸ்ட் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? நானும் என் தேவனாகிய கர்த்தரை நான் உத்தமமாய் பின்பற்றினேன். அடுத்த வசனத்தில் மோசே சொல்றான், நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினாய். 2 பேருடைய சாட்சி ஆச்சா? 3வது ஒருத்தருடைய சாட்சி பாருங்க. ஆண்டவரே அங்க சாட்சி கொடுக்கிறார். 14வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார், கேனானியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான் என்று சொல்லி. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த உத்தம குணம் இருக்கணும். நான் மட்டும் சாட்சி சொன்னால் போதாது, என்னை குறித்து மற்றவர்களும் சாட்சி சொல்லணும், தேவனும் என்னை குறித்து சாட்சி சொல்லணும். யோசுவாவினிடத்தில் அது இருந்துச்சு. அதற்கான பிரதிபலனையும் அவன் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு எப்ரோன் என்கின்ற அந்த சுதந்திரத்தை அங்கே கொடுக்கப்பட்டது என்பதை அந்த 14வது வசனத்தில் நான் பார்க்க முடியும். யோசுவா 14:14 எப்ரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. இங்கே சாலமோன் தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமமாக இல்லாததுனாலே அவனுக்கு தேசமானது அவனுடைய கையிலிருந்து என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டது அல்லது எடுத்து மற்றவனுக்கு கொடுக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக உத்தமனாக இருக்கிறேனா? உண்மையும் உத்தமமாக இருக்கிறேனா? ஆண்டவர் வரும்போது சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு தான் சொல்லுவார். உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஸோ சாலமோனுடைய வாழ்க்கையில் பின்னாட்களில் அவன் கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உத்தமமாக இல்லாததுனால அவனுடைய ராஜ்யமானது வீழ்ச்சி அடைந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். எப்படி இந்த ராஜ்யத்தை எடுத்து மற்றொருவனுக்கு கொடுக்கிறார் என்பதை பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆண்டவர் செய்கிறார். சில சமயங்களில் கர்த்தர் உடனே செய்கிறார். சில சமயங்களில் அங்கே காரியங்கள் பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? செயல்படுத்தி கொண்டிருப்பார். இங்கே எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார், பின்னாடி காரியங்கள் செயல்பட்டு வருகிறது. ஒருவேளை எச்சரிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டா அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, இல்லைன்னா அந்த காரியம் உங்கள் மீது வரும். சரி பாருங்க. இப்போ முதல்ல சாலமோனுக்கு எதிராக ஒரு சிலர் எழும்பி வருகிறார்கள். அவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14 19 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு சுருக்கமாக அதை சொல்லிடுறேன். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இது முதல் விரோதி. இப்போ இந்த ஆதாத் யார் அப்படின்னு சொன்னால், ஏதோமியன் யோவாப், தாவீதின் படைத்தளபதி யோவாப் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஏதோம் தேசத்தில் போய் அங்கே சண்டை போடுவதற்காக ஒரு 6 மாதம் அங்கேயே தங்கியிருந்து பாளையம் இருந்து என்ன செய்கிறார்கள், சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது அங்கே இருந்து ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, தப்பி எகிப்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அப்படி எகிப்துக்கு போகும்போது அதில் யாரும் ஒருத்தர் இருந்தான், இந்த ஆதாத் இருந்தான். அப்போ ஆதாத் எப்படி இருந்தான்? சிறு பிள்ளையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே எகிப்துக்கு போனதுக்கு பிற்பாடு எகிப்தின் ராஜா ஆகாத்துக்கு என்ன பண்ணுறான், வீடு கொடுத்து நிலத்தை கொடுத்து பொண்ணு கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சிடறான் இல்லையா? தன்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சி என்ன செய்கிறான், கல்யாணமும் பண்ணி வைக்கிறான். அப்படி தானே? தன் மனைவியின் சகோதரி அவனுக்கு விவாகம் செய்து கொடுக்கிறான். எல்லா சௌரியத்தையும் செஞ்சு கொடுத்துட்டான். பார்வோன் என்பது ஒரு பட்டம், பேர் கிடையாது. நமக்கு எப்படி பிரதமர் அப்படின்னு இருக்கோ அது மாதிரி ஒரு பட்டம் எகிப்தில் ராஜாவாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேர் பார்வோன். அவங்களுடைய பேர் வேறு இருக்கலாம், இங்கே அவனுடைய பேர் சொல்லப்படலை. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? 21, 22 வாசிங்க. அதே 1 ராஜாக்கள் 11, 21, 22. தாவீது இப்போ என்ன செய்கிறான், மரித்து போகிறான். படைத்தலைவனாகிய யோவாபும் என்ன செய்கிறான், மரித்து போகிறான். இப்போ ஏற்கனவே சண்டை நடக்கும்போது ஆதாத் போயிருந்தான். ஏன்னா படைத்தளபதியாகிய யோவாபும் தாவீது தான் அங்கே போய் ஏதோமியரை பிடிக்கிறார்கள், அங்கே சண்டை போடுறாங்க. அந்த நேரத்தில் இவன் ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால எகிப்துக்கு போயிட்டான். இப்போ தாவீதும் செத்து போயிட்டான், யோவாபும் செத்து போயிட்டான் என்பதை கேள்விப்பட்ட உடனே பார்வோன்ட்ட போய் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்ன செய்ய வேண்டும், சுய தேசத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி கேட்குறான். அப்போ பார்வோன் கேட்குறான், நீ எதற்காக சுய தேசத்துக்கு போகிறாய்,
நான் ஏதாவது குறை வச்சேனா? எம்பா உனக்கு வீடு கொடுத்துருக்கேன், நான் உனக்கு பொண்ணு கொடுத்துருக்குறேன், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறேன், நீ எதுக்கு இப்போ இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற? இல்லை என்னுடைய எதிரிகளாக செத்துட்டாங்க அப்படின்னு நான் போய் சொன்னா? சொல்லலை. இல்லை போனோம். மனசுக்குள்ள அவனு வச்சிருக்கிறான் வன்மம் இல்லையா? எல்லாம் எனக்கு ஒன்று என்னை தேசத்தை விட்டு துரத்துனாங்க இல்லையா, போகணும். ஸோ சாலமோன் அவனுடைய மகன் தாவீதுக்கு அடுத்த வாரிசாக சாலமோன் வர்றதுனால அவனுக்கு விரோதமாக இந்த ஆதாத்தை என்ன செய்கிறார்? கர்த்தர் எழுப்புகிறார். அவன் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அதே போல் என்ன செய்கிறான்? அனுப்பி விடுறான். சரியா? அடுத்து ரெண்டாவது ஒருத்தரை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறதை நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11:23 பாருங்க. எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். ஸோ செகண்ட் எனிமி, ரெண்டாவது விரோதி ரேசோன். இவனுடைய பின்னணியை குறித்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். என்ன பண்ணுறாங்க? இதே மாதிரி தான் சண்டை போடுறதுக்காக அவங்க போகிறாங்க. ஆதாதேசர் என்னும் சேபா. 24வது வசனம். தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோட சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். யாரு? இந்த ரேசோன். அங்கு சிலரை கொன்று போடும்பொழுது இவன் தனக்கென்ற ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அதற்கு தலைவனாகிறான். தலைவனாகி என்ன பண்ணுறான் பாருங்க. இவர்கள் தமஸ்குவுக்கு போய்கிறார்கள். ஒருத்தன் எங்கே போயிட்டான்? எகிப்துக்கு போகிறான். இன்னொருத்தன் எங்கே போகிறான்? தமஸ்குவுக்கு போகிறான். நீங்கள் மேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே இந்த மாதிரி படிக்கும்போது புவியியல் சார்ந்த இடங்கள்லாம் படிக்கும்போது மேப்பு சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். அந்த வரலாறுலாம் படிக்கும்போது அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தர் தமஸ்குவுக்கு போய் அங்கே உட்காந்து சாலமோனுக்கு விரோதமாக திட்டம் திட்டுகிறான். ஒருத்தர் எகிப்துக்கு போய் சாலமோனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? திட்டம் திட்டுகிறான். சரி, மூன்றாவது ஒரு விரோதி எங்கே பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26 வாரசிங்க. செரேதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷனாகிய நேபோத்தின் குமாரன் எரோபயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்தான். அவனும் அவனுக்கு விரோதமாக வருகிறான். யாரு? எரோபயாம். இந்த எரோபயாம் யாரு? சாலமோனுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன், சர்வெண்ட் இல்லையா? இவன் எங்க இருக்கான்? உள்ளூர்ல இருக்கான், எருசலேம்ல இருக்கான், யூதாவிலே இருக்கிறான் இல்லையா? பாருங்க, விரோதிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறான், உள்ளே இருக்கிறான். ஸோ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரோதிகளை எங்கே எழுப்புவார்? உள்ளே எழுப்புவார், வெளியே எழுப்புவார். கர்த்தருக்கு உங்களுடைய இருதயம் உத்தமமாக இருக்கவில்லை என்று சொன்னால் விரோதியை எங்கே வேணாலும் வச்சிருப்பாரு, உங்களுக்கே தெரியாது. ஆனால் அதுவே நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட பொல்லாப்பு வந்தாலும் அது உங்களை அணுகாது. இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். இப்போ சாலமோன் ஆட்சி செய்யும் பொழுது இவர்கள் 3 பேரும் அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். யாரெல்லாம்? ஆதாத், ரேசோன், எரோபயாம். இந்த 3 பேரும் அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். இப்போ சாலமோன் ஆட்சி செய்யும்போது அப்போ இருந்த தீர்க்கதரிசி யாரு? நாத்தானும் இருக்கிறான், அதே சமயத்தில் அகியாவும் இருக்கிறார்கள். அகியா ரொம்ப முக்கியமான பர்சன். சரியா? என்ன நடக்கு பாருங்க. 29ஆம் வசனம் வாசிங்க. எரோபயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான ஆகிய அகியா எனும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் இப்போ போட்டிருக்க சால்வை எப்படிப்பட்ட சால்வை? நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு புது சால்வை போர்த்து கொண்டு வர்றான். வயல்வெளியில் சந்திக்கிறார்கள். யாரு? அகியாவும், தீர்க்கதரிசி ஆகிய அகியாவும் சாலமோனுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய எரோபயாம், சாலமோனுடைய வேலைக்காரனாக எரோபயாமும் சந்திக்கிறார்கள். என்ன நடக்கு பாருங்க. 30ஆம் வசனம். ஒரு புது சால்வை கிழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் 12 துண்டா கிழிக்கிறாங்க இல்லையா? அதனால தான் அங்கே சொல்கிறாரு புது சால்வை. ஒன்று ஏன் புது ட்ரெஸ்ஸை போய் எதுக்கு? ஒருவேளை இவன் கேட்டிருக்கலாம்ல, எரோபியாம் கேட்டிருக்கலாம், என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்க, ஒரு புது சால்வையை போய் கிழிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இவன் அந்த புது சால்வையை 12 துண்டாக என்ன செய்கிறான்? கிழிக்கிறான். கிழித்து இப்போ இந்த அகியா சொல்கிறான் எரோபியாம்கிட்ட, இந்த 10 துண்டுகளை நீ எடுத்துக்கொள், சாலமோன் இடத்துல இருந்து
10 கோத்திரங்களை எடுத்து அதை உன்னுடைய கையில் கொடுக்க போகிறேன். இப்போ யெரொபெயாமுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இவன்? சாலமோனுக்கு விரோதமாக திட்டம் திட்டி கொண்டிருக்கிறான், எப்படி ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு விஷயம், சாலமோனுடைய வேலைக்காரன் இவன், சர்வன்ட் இல்லையா, ஊழியக்காரன். இப்போ ராஜ்யம் இவன் கையில் வரப்போகுது. இப்போ இவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நம்மளாக இருந்தால் எப்படி இருப்போம்? நானாக இருந்தால் எப்படி இருப்பேன் தெரியுமா? ஆஹா, எதிர்பார்த்த காரியம் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. ரத்த சிந்தலை, அடிதடிக்கு போகலை, ராஜ்யம் ஈஸியாக நம்ம கைக்கு என்ன பண்ண போகுது? வரப்போகுது. நினைப்பானா? நினச்சிருக்க மாட்டானா? 32, நான் தெரிந்து கொண்ட தாவீதுக்காக ஒரு கோத்திரத்தை நான் என்ன செய்வேன்? வச்சிருப்பேன். அந்த கோத்திரம் யாருக்கு? சாலமோனுக்கு. ஆனால் இது வந்து சாலமோன் நாட்களில் நடக்க போகிறது கிடையாது. சாலமோன் நாட்களுக்கு பின்னாடி தான் அது நடக்க போகுது. இதை வந்து தீர்க்க தரிசனமாக இந்த அகியா என்ன செய்கிறான்? முன்னாடியே யெரொபெயாம்கிட்ட சொல்லிட்டான். 10 கோத்திரம் யெரொபெயாமுக்கு, ஒரு கோத்திரம் சாலமோனுக்கல்ல, ரெகொபெயாம். சரியா? சாலமோனுடைய பையன் ரெகொபெயாமுக்கு. ஓகே, இப்போ என்ன நடக்கு பாருங்க. 34வது வசனம் பாருங்களேன். இப்போ அவர் சொல்லிட்டார் இல்லையா, இந்த வசனங்கள் நிறைவேற போகிறது. 10 கோத்திரம் யாருக்கு? உனக்கு, யெரொபெயாமுக்கு. ஒரு கோத்திரம் யாருக்கு? ரெகொபெயாமுக்கு என்பதை குறித்து முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக உரைத்து விட்டது. 40வது வசனம். அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். எது நிமித்தம்? 10 கோத்திரம் என்கிட்ட இருந்து யாருக்கு போகுது? யெரொபெயாமுக்கு போக போகிறது என்கின்ற அந்த ஒரு வெறியில என்ன பண்ணிட்டான்? யெரொபெயாமை கொல்லுவதற்காக வகை தேடுகிறான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க அப்பாவுக்கும் சாலமோனுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க அப்பா, சாலமோனுடைய அப்பா யாரு? தாவீது. தாவீதுக்கும் சாலமோனுக்கும் என்ன வித்தியாசம்? தவறை சுட்டி காட்டின உடனே தாவீது மனம் வருந்தி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டான். ஆனால் சாலமோன் இங்கே ஒருவேளை இந்த அகியா போய் சொல்லியிருப்பான், கண்டிப்பாக நடந்திருக்கும். யெரொபெயாம்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப போய் சாலமோன்ட்டு சொல்லியிருக்கணும். அதனால தானே அவனுக்கு விஷயம் தெரியுது. உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே, அப்படியா, நான் என்னுடைய தப்பை நான் என்ன செய்கிறேன்? திருத்திக்கிறேன். ஏற்கனவே 2 வாட்டி சொப்பனத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்? உணர்த்தி காட்டினார். நான் தான் என்ன செய்யலை? அதை சரி பண்ணிக்கல. இப்போ உமது மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக பேசியிருக்கிறார். 2 வாட்டி சொப்பனத்தில் பேசிட்டாரு. அடுத்து இப்போ யார் மூலமாக பேசுகிறாரு? தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாரு. 3வது எச்சரிப்பு இது, நான் என்னை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மனம் திரும்பவில்லை. அதற்கு மாறாக என்ன பண்ணுறான்? பழி வாங்க நினைக்கிறான். யெரொபெயாமை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டுகிறான். உடனே யெரொபெயாம், ஆண்டருடைய வார்த்தைடா, என்ன வேணாலும் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நின்னானா? தொடர்ந்து வாசிங்க அதே 40. அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். சாலமோன் சாகிற வரைக்கும் யெரொபெயாம் ஓடி போய் எங்கே இருக்கிறான்? எகிப்தில் இருக்கிறான். அங்கே ஷீஷாக் என்னும் பார்வோனின் ராஜா அவனுக்கு என்ன செய்கிறான்? அடைக்கலம் கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க. 2 பேர் எகிப்தில் இருக்கிறாங்க, ஒருத்தன் சிரியாவில் இருக்கிறான், தமஸ்கூவில். இப்போ பாருங்க, ஏற்கனவே 2 பேர் செத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் சாகிறதுக்காக வெயிட்டிங். யாரு? சாலமோன் சாகிற வரைக்கும் யெரொபெயாம் என்ன செய்கிறான்? எகிப்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கிறான். இப்போ என்ன நடக்கு பாருங்க. 43வது வசனம். 1 ராஜாக்கள் 11:43 தானே? ரைட். சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எத்தனை கோத்திரத்துக்கு? மொத்த இஸ்ரவேலுக்கும், எல்லா கோத்திரத்துக்கும். ஏன்னா இப்போ யெரொபெயாம் எங்கே இருக்கான்? எகிப்தில் இருக்கான். இன்னும் தீர்க்க தரிசனம் நடக்கலை. இப்போ சாலமோன் மரித்த உடனே ராஜ்யம் அவனுடைய குமாரனாகிய ரெகொபெயாம் கைக்கு போகிறது. 12:1 வாசிங்களேன். இப்போ ராஜாவாக ரெகொபெயாம் நியமிக்கப்படுகிறதை எகிப்தில் இருக்கிற யெரொபெயாம் என்ன செய்கிறான்? கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்கு பாருங்க. 3வது வசனம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்புறாங்க. எதற்காக? நீ வா, இந்த ராஜ்யம் சரியில்லை,
சாலமோன் ஆட்சி செஞ்சதும் சரி கிடையாது, அவன் பையனும் சரி கிடையாது. ஆனால் நீ எப்படிப்பட்டவனாக இருப்பாய், எங்களுக்கு நல்ல ஆட்சி செய்வேன்னு நினைக்கிறேன், வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து யெரொபெயாம் அங்கே வந்து முழு இஸ்ரவேல் ஜனங்களும் யெரொபெயாமும் சேர்ந்து ரெகொபெயாம் இடத்திலே போகிறார்கள். பாருங்கள் 4வது வசனம். இப்போ ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஐயா, உங்கள் அப்பா எங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டாரு, ரொம்ப மோசமாக நடத்திட்டாரு, ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாரு, போட்டு வாங்கிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா பெட்ரோல் விலை டீசல் விலைலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சிலிண்டரெல்லாம் கம்மி பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்படி சொல்லலை, நான் உங்களுக்கு புரிகிறக்கா சொல்கிறேன், சரியா? இந்த மாதிரி உங்கள் அப்பா ஆட்சி செய்யும்போதெல்லாம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு, உங்களுடைய ஆட்சியில் கொஞ்சம் நல்ல ஒரு பொற்காலத்தின் ஆட்சி, ஒரு விடியலின் ஆட்சி வரும்னு சொல்லி உங்களை தூக்கி என்ன செய்கிறோம், சிங்காசனத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. 5வது வசனம். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். 3 நாள் கழிச்சு வாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், சரியா? ஸோ ரெகொபெயாம் அவர்களை என்ன செய்கிறான், ரெகொபெயாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். 3 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க. எதுக்கு? டிஸ்கஸ் பண்ணணும். நாங்கள் பேசி ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். ஸோ சாலமோனுடைய வாழ்க்கை இதோட நம்ம முடிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார், ரெகொபெயாம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ரெகொபெயாமை குறித்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். 3 நாள் கழித்து திரும்பி வர சொன்னானே, நான் ஆலோசனை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னானே, எப்படி என்ன ஆலோசனை கொடுத்தான் என்பதை குறித்து நம்ம அப்புறமா பார்க்கலாம்.